வார்த்தையை சொல்லிட்டு அவர் உயிரை விட்டார். அவர் இந்த மனிதர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு அப்பையும் அவர் காரி துப்பியும் அவர் அவர்களுக்காக வேண்டி அப்பையும் கெஞ்சுறாரு. கல்லனுக்கு கிருபை செய்த தேவன் நம்மளுக்கும் கிருபை செய்வார். அவர் இந்நாள் வரைக்கும் நம்மளை தாங்கி வழிநடத்தி ஏந்தி சுமந்து தப்பு வைத்திருக்கிறார். அவரை நோக்கி நம்ம ஒரு பாடலை பாடுவோம். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை, பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை, குருதி சிந்தி பாடுபட்டும் மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா, தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமென். நாம் கலாத்தியர் சபையை குறித்தும் சிலுவையை குறித்தும் கர்த்தர் இதன் மூலியமாய் நம்மோடு கூட பேச போகிறதை குறித்தும்
நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். நம் கலாத்தியர் சபையை பற்றி ஒரு சிறிதான ஒரு முன்னோட்டத்தை நான் கொடுத்து விட்ட பின்பு அதற்கும் சிலுவைக்கும் நமக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் என்கிற சபை எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாகவே பவுல் மூலியமாய் தொடங்கப்பட்ட ஒரு சபை. அதுதான் அவர் இரண்டாவதாக தொடங்கப்பட்ட ஒரு சபை. ஓகே, கலாத்திய பட்டணத்திற்கு போகும் பொழுது அவர் அங்கே இருக்கிற ஜனங்களை சந்தித்து ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆத்தும ஆதாயம் செய்து ஒரு மிகப்பெரிய சபையாக அங்கே அவர் தொடங்குகிறார். எப்படி தொடங்குறாருன்னா, வசனமே கலாத்தியரில் 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், நான் உங்ககிட்ட சொன்ன சுவிசேஷம் எல்லாம் நானா என்னுடைய நயவசனிப்பாலேயோ இல்லை என்னுடைய சுய புத்தியினாலேயோ நான் உங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லலை. எல்லாமே நான் வெளிப்பாடு பெற்று, கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடுகளை பெற்று, அவருடைய இரத்தத்தை பற்றின காரியத்தை வெளிப்பாடுகளாக பெற்று நான் உங்களிடத்துல நான் சுவிசேஷத்தை சொன்னேன். நான் சொன்ன சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளை இயேசுவை பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி கலாத்தியரை எழுதுகிறதிலே நாம் பார்க்கலாம். ஆமென். கலாத்தியர் எப்படிப்பட்ட சபை என்றால் ஆவியிலே வைராக்கியமுடைய சபையா இருந்தது. அது நம்ம எந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம் என்றால், கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறையப்பட்டதை பிரதியட்சியமாக ஒவ்வொருவரும் கண்டார்கள் என்ற வசனத்தை நாம் கலாத்தியருடைய நிருபத்தில் நாம் பார்க்கலாம். ஒவ்வொருவரும் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை காண்கிறார்கள். அப்பனா வெளிப்பாடு, தரிசனம், கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிற சபையாய் கலாத்தியர் சபை இருந்தது. ஆமென். ஊழியக்காரருக்காக கண்களை பிடுங்கி கொடுக்க அளவு தக்கதாய் அவர்கள் சபைக்காகவும் சபையினுடைய ஊழியக்காரருக்காகவும் அவ்வளவு வைராக்கியம் காண்பித்த ஒரு நல்ல சபையாக இருந்தது. ஆமென். அவ்வளோ ஒரு வைராக்கியம், ஊழியக்காரனுக்கே அவ்வளவு வைராக்கியம் காண்பிக்கிறார்கள் என்றால் அந்த சபை கர்த்தருக்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டியிருக்கும், அந்த சபை கர்த்தருக்கு எவ்வளவு காரியத்தை செய்திருக்கும். ஆமென். அந்த கலாத்தியர் சபைக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, இரத்தத்தினால தான் விடுதலை, இரத்தத்தினால தான் பாவங்கள் கழுவப்படும், இரத்தத்தினால தான் சாபங்கள் நீக்கப்படும், இரத்தத்தினால தான் நாம் பரலோகத்திற்கு போவோம், இயேசு பட்ட பாடுகள் நிமித்தம் தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம் தான் பரலோகம் திறக்கப்பட போகிறது, அவருடைய இரத்தத்தினால் மாத்திரம் தான் நாம் நித்திய ஜீவனை அடைய போகிறோம் என்கிற வெளிப்பாடுகளை உடைய சபையாய் அந்த சபை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். சபை ஆவியில வளர்ச்சி பெற்றுச்சு, சபை தரிசனங்களை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, சபை வெளிப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பவுல் ஓகே சபை வளர்ந்துருச்சு, நம்ம மற்ற பட்டணங்கள் எல்லாம் போய் சபையை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி கலாத்திய சபையை நிறுவி கொண்டு மற்ற பட்டணங்களுக்கு எல்லாம் செல்ல ஆரம்பிக்கிறார். சுற்றுப்பயணங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கிறார். கொலேசு பட்டணத்திற்கு போக ஆரம்பிக்கிறார், பிலிப்பியர் பட்டணத்திற்கு போக ஆரம்பிக்கிறார், எபேசியர் பட்டணத்திற்கு போக ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு சபையாய் பவுல் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் கலாத்தியர் சபையினுடைய வளர்ச்சியும் அவர் நோக்கமிட்டு கொண்டே தான் இருக்கிறார். ஏன்னா அந்த சர்ச்சோட பாஸ்டர் இல்லை அவர். அதனால என்னென்ன நடக்குது என்பதை, கலாத்தியர் சபையில் என்ன நடக்குது, யார் வரா, யார் போறா, நான் இல்லாத சமயத்தில் யார் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன உபதேசங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதில் பவுல ரொம்ப கண்ணோட்டமாக இருக்கிறார். அப்படி கண்ணோட்டமாக இருக்கிற நேரத்தில் கலாத்தியர் ஆவியில் வளர்ந்த சபை, தரிசனங்கள் பார்த்த சபை, வெளிப்பாடுகள் பார்த்த சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, யூத மார்க்கத்திலிருந்து தழுவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் இப்போ அந்த கலாத்திய சபைக்கு வராங்க. அந்த கலாத்தியர் சபைக்கு வருகிற பொழுது அவங்க என்னத்தை பிரசங்கிக்கிறாங்கன்னா, நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், விருத்த சேதனம் தான் முக்கியம். எவன் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறானோ, எவன் ஒருவன் நியாயப்பிரமாணத்தை பின்தொடர்கிறானோ அவன் தான் நீதிமான் என்று எண்ணப்படுவான். எவன் ஒருத்தன் விருத்த சேதனம் படுறானோ அவன் தான் யெகோவாவை, அவன் தான் பிதாவை தேவனாக கொண்டிருக்கிறான் என்கிற அந்த உபதேசத்தை யூதர்களாய் இருந்து சீஷர்களாய் மாறினவர்கள் உபதேசிக்கிறாங்க. இது எப்படி இருக்குது, ஒரு சுற்றுப்பயணம், ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வராரு பவுல். அப்போனா வருவதற்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 2 to 3 years ஆகுமா? 2 to 3 yearsல 2 வருடங்கள்லேருந்து ஒரு 3 வருடங்கள் ஆகும்னு வச்சுப்போம், எக்ஸாக்டாக தெரியல. அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் கண்டினியூவாக நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், விருத்த சேதனம் தான் முக்கியம். நியாயப்பிரமாணங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மோசேயின் காலத்தில் கர்த்தர் கொடுத்த 643 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் நியாயப்பிரமாணம். ஒரு 2 to 3 years நியாயப்பிரமாணம் தான் முக்கியம், விருத்த சேதனம் தான் முக்கியம். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறவன் தான் பரலோகத்திற்கு போக முடியும். நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன் தான் பிழைக்கிறவனாக இருப்பான். நியாயப்பிரமாணத்தின்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் தான் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான் என்று 2-3
33 வருடங்கள் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம மனசு லைட்டாக அப்படி இருக்குமோ, அதுதான் கரெக்டோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும்ல. அந்த யோசனையில் கலாத்தியர் சபை இயேசு சிந்தின ரத்தத்தை மறந்தவர்களா, இயேசுப்பட்ட பாடுகளை மறந்தவர்களா, இயேசுவால் தான் நம் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்கிற காரியத்தை மறந்தவர்களா, அந்த நியாய பிரமாணத்தின் மேலே, அந்த விருத்த சேதனம் மேலே, அதில் இருக்கிற 10 கட்டளைகளின் மேலே, அதில் இருக்கிற சொல்லப்படுகிற எல்லா கட்டளைகள் மேலேயும் கற்பனைகள் மேலேயும் அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்களாய் சிலுவையை மேன்மை பாராட்டுகிறதே அவர்கள் நிப்பாட்டிட்டாங்க. ஆமென். கலாத்தியர் சபை நியாயப்பிரமாணத்தின் மாயத்தினால் இழுப்புண்டது. ஆமென். கலாத்தியர் சபை விருத்த சேதனம் என்கிற காரியத்தினால இழுப்புண்டுச்சு. கலாத்தியர் என்ற சபை அவ்வளவு வைராக்கியமுடைய சபை, கர்த்தருடைய தரிசனங்களை பார்த்த சபை, கர்த்தர் மேல் வைராக்கியமுடைய சபை. ஒரு நியாயப்பிரமாணத்தின் மேல, ஒரு விருத்த சேதனம் மேல பவுல் சொன்ன எல்லா உபதேசங்களையும் மறக்கப்பட்டவர்களாய் அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல அவங்க அதெல்லாம் இழுப்புண்டு போயிட்டார்கள். ஆமென். கலாத்தியர் சபை நியாயப்பிரமாணத்தில் இழுப்புண்டு போனது போல இன்றைக்கு கிறிஸ்துவின் சபைகளை, நம்ம சபைன்னு பேசல, ஓவராலாகவே எல்லா சபையும் சுய பிரமாணத்தினால இழுப்புண்டு போயிட்டார்கள். ஆமென். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சுய பிரமாணங்கிறத நான் சொல்கிறேன். நம்மளுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குது. ஆமென். அந்த பலவீனத்தினால நம்மளால் ஜெபம் பண்ண முடியல, அந்த பலவீனத்தினால கர்த்தருடைய ஆலயத்திற்கு வர முடியல, அந்த பலவீனத்தினால நம்ம ஆதியில் இருந்த அன்பை நம்மளால் கர்த்தரிடத்தில் காண்பிக்க முடியல. நம்மளுடைய பலவீனத்தினால சம்டைம்ஸ் நம்ம இழுப்புண்டு போயிடுறோம். ஆமென். சில சமயம் நம்மளுடைய சூழ்நிலைகள், என் வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கேன், அதுலேயும் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு லேட்டாக வந்தாலும் நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் வந்துடுறேன்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேரத்துக்கு வரணும்ல. நம்ம சம்டைம்ஸ் நம்முடைய சூழ்நிலையின் நிமித்தம் நம்ம இழுப்புண்டு போயிடுறோம். ஆமென். சில சமயம் என் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, குடும்பத்தை பில்ட் பண்ணணுன்னு தானே சொல்கிறாரு. நான் ஒருவேளை இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னா, இந்த ஒரு வியாழக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடியை விட்டுட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டேன்னா அவங்க அந்த கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்துருவாங்கல்ல. நான் இப்படியெல்லாம் நான் அன்பு செலுத்துகிறேங்கிறத பார்த்து அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுருவார்களே என்று சொல்லி சம்டைம்ஸ் நம்ம நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம்ல. சம்டைம்ஸ் நான் இப்படி தான் இருப்பேன், நான் மூஞ்சுக்கு நேராக தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நீ வேணா என்னுடைய மாற்றிக்கும். சம்டைம்ஸ் நம்மளுடைய ஜென்ம சுவாபத்தினால நம்ம இழுப்புண்டு போயிடுறோம்ல. எத்தனை காரியங்கள் இருக்குது. கோபத்தை நம்மளால் மாற்றிக்க முடியல, கோபத்தினால நம்ம இழுப்புண்டு போயிடும். சில சமயம் பொருளாதாரம் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு நான் இப்படி சேர்த்து வைப்பேன், என் பிள்ளைங்களுக்கு நான் நகை சேர்க்கணுமே, இந்த காசை நான் அதில் போட்டிருந்தா கூட நான் நேரம் சொத்து சேர்த்துருப்பேனே, அப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ணி சுய பரிதாபத்தினால நம்ம சம்டைம்ஸ் இழுப்புண்டு போயிடுறோம்ல. எவ்வளவு பிரமாணங்கள் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை, கோட்பாடுகள். என்னுடைய கொள்கையை நான் மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய குணநலத்தை நான் மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய சுயத்தை நம்ம மாற்றிக்க மாட்டேன், நான் எந்த காரியத்தையும் நான் மாற்றிக்கவே மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் இல்லை. இதெல்லாம் சுய பிரமாணம். இதே சூழ்நிலை தானே நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்தது. ஆமென். இதே குடும்ப நபர்கள் தானே நம்ம ரட்சிக்கப்பட்ட போது இருந்தாங்க. இதே பொருளாதாரம் தானே நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் இருந்தது. அப்போல்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட அன்பு செலுத்தணும், அப்போல்லாம் நம்ம கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்தோம். அப்போல்லாம் எனக்கு சொந்தக்காரங்களை காட்டிலும், என் ரிலேட்டிவ்ஸை காட்டிலும், என் கணவரை காட்டிலும், என் மனைவியை காட்டிலும், என் பிள்ளையை காட்டிலும், என் தொழிலை காட்டிலும் கர்த்தர் தான் முக்கியம். நம்ம ஆலயத்தெல்லாம் வந்து உட்காந்துருந்தோம் இல்லை. ஒரு காலத்தில் கலாத்தியர் சபை அப்படிப்பட்ட சபையாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பாயிண்டில் காலங்கள் ஓட 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 நியாயப்பிரமாணத்தினால கலாத்தியர் சபை இழுப்புண்டு போனது போல காலங்கள் ஓட ஓட கர்த்தருடைய வருகை கொஞ்சம் லேட்டாக நம்மளுடைய சுய பிரமாணத்தினால இழுப்புண்டு போயிடுறோம்ல. நம்மளுடைய சூழ்நிலை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய குடும்பத்தின் நிலைகள், நம்ம இன்னுமே உயராமையே இருக்கோமே, மற்ற முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காமிச்சிடணும்டா, அவன் பாரு எப்படி இருந்தால் எப்படி வந்துட்டான் அவன் சொல்லிடணும்டா அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்த்தரை விட்டு எத்தனை நாள் நம்ம தூரம் போயிருக்கோம் இல்லை. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அப்படிலாம் போயிட்டீங்கிறதுக்காக நான் கர்ப்ப வேதனை இப்போ நான் பட்டுட்டு இருக்கேன். ஆமென். கிறிஸ்து மறுபடியும் உங்களிடத்துல உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனை நான் படுறேன். எனக்கு அந்த கர்ப்ப வேதனைப்படுறது எனக்கு பெருசாகவே தெரியல. நான் அடி வாங்குறேன், ஐம் ரெடி. நான் உபத்திரவப்படுறேன், நான் ரெடி. நான் பாடுகளை சந்திக்கிறேன், நான் அதையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் நிர்வாணத்தினால நான் நிறைய பாடுகளை செஞ்சுருக்கேன். நான் சாப்பாடு இல்லாதனால நான் அநேக பாடுகளை நான் சந்தித்திருக்கேன். குளிர்னால, வெயில்னால, யூத சகோதரர்கள்னால, கள்ள சகோதரர்களை நான் அநேக பாடுகளை பட்டிருக்கேன். நான் இன்னும் அநேக பாடுகளை பெறுவதற்கு நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். ஏன் தெரியுமா?
என் கலாத்திய சபை மறுபடியும் புதிய சிருஷ்டியா மாறினா போதும். என் கலாத்திய சபை மறுபடியும் புதிதாய் பிறக்கப்பட்ட குழந்தைகளை போல மாறினா போதும். நான் அதற்காக கர்ப்ப வேதனை படுவதற்காக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் ஓயாமல் தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறான் இல்ல? அதே போலதான் கிறிஸ்து இயேசு பரமபிதா கிட்ட போய் மகா பிரதான ஆசாரியனா இருக்கிற இயேசு தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக நின்று, உண்மைதான் ஆண்டவரே, அவங்க சுயப்பிரமாணத்தை நம்பி ஓடுறது உண்மைதான். அவங்க அதை பர்பஸாக பண்ணலை, அவங்க அதை இன்டென்ஷனாக பண்ணலை. அவங்க அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால வெளியே வர முடியல ஆண்டவரே. அவங்க கோபத்தை விட்டுட்டு அவங்க சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்கணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியல. இந்த குடும்ப சூழ்நிலையெல்லாம் காட்டிலும் நான் உமக்கு தான் அதிகம் அன்பு செலுத்தணும்னு அவங்க இருதயத்தில் வாஞ்சிருக்கு. ஆனால் அதனால அவங்களால செய்ய முடியல. அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க ஆண்டவரே. இவங்களை நீங்க மன்னிங்க என்று சொல்லி அந்த மகா பிரதான ஆசாரியன் தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பரமபிதாவுக்கு முன்பாக கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். ஓயாமல் கர்ப்ப வேதனை கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியா மாறணும், என்னுடைய பிள்ளைகள் குழந்தையை போல மாறணும், என்னுடைய பிள்ளைகள் உணர்வுள்ள இருதயத்தை உடையவர்களாய் மாறணும், என்னுடைய பிள்ளைகள் எனக்காக ஆதியில் இருந்த அன்பை உடையவர்களாய் மாறணும். அவங்க நினைக்கிறாங்க, உண்மைதான், ஆனால் செய்ய முடியல. கர்த்தருக்காக அதிக நேரம் தேவ சமூகத்தில் உட்காரணுன்னு தான் நினைக்கிறாங்க, ஆனால் முடியல. இந்த ஓவர் டைம் பார்த்தாவது என் குடும்பத்தை செட்டில் பண்ணிடலான்னு நினச்சி ஓடுறாங்க. ஆனால் என்ன தேடுனா கிடைக்கும் என்று தெரிந்தும் அவர்கள் அதை நோக்கி ஓடுறாங்க. அவங்க அதை பர்பஸாக பண்ணலாண்டவரை, அவங்க அதை வேணும்னு பண்ணலை. சரீரம் நிஜமாவே அவங்களுக்கு பலவீனமாக தான் இருக்குது. அவங்க அந்த பலவீனத்தை நிமித்தம் தான் அவங்க வராமல் இருக்காங்க. ஆனால் அவள் இருதயத்தின் ஆழத்தில் உண்மை தேடணுங்கிற ஆசை இருக்கு ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் உமக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. இருதயத்தின் ஆழத்தில் அந்த இச்சையிலிருந்து வெளியே வந்துடணுங்கிற ஆசை இருக்கு. இருதயத்தின் ஆழத்தில் ஒரு மனுஷனுடைய அன்புக்கு அடிமையாகிற கூடாதுங்கிற ஆசை இருக்கு. இருதயத்தின் ஆழத்தில் இந்த பொருளாதாரத்திலும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கு. நிர்பந்தமான மனிதர்கள் ஆண்டவரே அவர்கள். ஆனால் என்னுடைய ரத்தத்தை பாருங்களேன், ஆனால் அவங்களுடைய சகோதரனாய், அவர்களுடைய மூத்த சகோதரனாய் உங்களிடத்துல வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் ரத்தத்தை பார்த்து, என் பாடுகளை பார்த்து, என்னுடைய உபத்திரவத்தை பார்த்து, என் சதை பிற்கப்பட்டதை பார்த்து, ஈட்டியிலே ஆண்டவர் அவன் என்னுடைய விலா எலும்பை குத்தின பொழுது இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதை பார்த்து, நான் இப்பொழுது கர்ப்ப வேதனை படுகிறதை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை நீர் புது சிருஷ்டியாய், ஆண்டவரே புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை உடையவர்களாய் நீர் மறுபடியுமாய் ஆண்டவரே அவர்களை நீர் பிறப்பிக்க செய்வீராக என்று சொல்லி ஓயாமல் தேவ சமூகத்தில் அவர் மன்றாடி கொண்டே இருக்கிறார். சொல்றேன், அதுக்காக நான் எவ்வளோ பாடு வேணாலும் நான் பண்றேன் ஆண்டவரே, அதுக்காக எவ்வளோ அடிகள் வேணாலும் நான் படுறேன், அதற்காக நான் சிலுவை நான் சுமக்கிறேன், அதற்காக என் தோல் உரிகிற அளவுக்கு அந்த சாட்டையால் அடித்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுறேன். என் பிள்ளைங்க ஆனால் தினம் தினம் புதுசாக பறக்கணும் ஆண்டவரே, தினம் தினம் புதுசாக பறக்கணும், ஆவியில் வளரணும், என் பிள்ளைகள் தினம் தினம் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் பிதாவின் இடத்துல காண்பித்து சொல்கிறாரு, என் ஆவியம் இடத்துல நான் ஒப்புவித்தேன் ஆண்டவரே, ஆவியான உங்கள் இடத்துல ஒப்பி விட்டேன்ல, அந்த தேற்றரவாளை நான் பரிபூரணம் அந்த சபைக்கு ஊத்துங்களேன். அந்த ஆவியில் அவங்க பரிபூரணமாய் பிறந்துட்டார்கள் என்றால் அவர்கள் மறுபடியும் ஆதியில் இருந்த அன்பை திரும்பிடுவாங்க. அவங்க பரிபூரணமாய் உம்முடைய ஆவியை அவர்களிடத்துல நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அவர்கள் ஆதியில் இருக்க அன்பை திரும்பிடுவார்கள். அவர்கள் பரிபூரணமாய் உம்முடைய ஆவியை நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அந்த இச்சையின் ஆவியிலிருந்து அவர்கள் வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் பரிபூரணமாய் உம்முடைய ஆவியை நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா நீரே என்கிற பக்தி வைராக்கியத்தை உடையவர்களாய் மாறிடுவாங்க. ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியை நீர் அளவில்லாமல், ஆண்டவரே என்னுடைய ஆவியை நீர் அளவில்லாமல் சபைக்கும், ஆண்டவரே புதிதாய் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கும் நீர் ஊற்றுகிற வேலைகளே அவர்கள் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாய் மாறி ராகாப்பை வதைத்தது நீ அல்லவோ என்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே சூழ்நிலையை எதிர்கொண்டு, பொருளாதாரத்தை எதிர்கொண்டு, ஆண்டவரே விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா காரியத்தையும், தூக்கத்தை, சோர்வை, ஆண்டவரே எல்லாவற்றையும் எதிர்கொண்டு உமக்காக உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பார்கள் ஆண்டவரே. உமக்காக அவர்கள் பூமிக்கு உப்பா இருப்பார்கள். உமக்காக நீர் என்ன நோக்கத்திற்காக ரட்சித்தீரோ அந்த நோக்கத்தை செய்து முடித்தவர்களாய் பரலோகத்திற்கு வருகிற வேலையிலே உண்மையும் உத்தமமான
ஊழியக்காரனே, நீ உள்ளே வா என்று அழைக்கத்தக்கதான அந்த தேவ சுத்தத்தை முடித்தவர்களாய் அவர்கள் தேவ சமூகத்தில் வருவாங்க. ஆண்டவரே, அதற்காக நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். நான் அதற்காக நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன். நான் அதற்காக என்னுடைய ரத்தத்தை நான் உங்ககிட்ட நான் கொடுத்தேன். நான் அதற்காக ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் நான் ஓயாமல் நான் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கேன். என்னை புது சிருஷ்டியாக மாற்றிடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை என்னை புது சிருஷ்டியாய் மாற்றிடுங்க என்று சொல்லி கர்த்தர் ஓயாமல் தேவ சமூகத்தில் மன்றாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நான் முழங்கார் படிட்டு கர்த்தர்கிட்ட கேட்க போகிறோம். நீங்கள் மன்றாடுறீங்க ஆண்டவரே, நீங்கள் மன்றாடுவது எதற்காக? நான் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் என்பதற்காக தானே. உங்களுடைய ஆவியை என் மேலே ஊற்றிடுங்கப்பா, நான் புது சிருஷ்டியாக நான் மாறிடுவேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மேலே பரிபூரணமாக ஊற்றிடுங்க, நான் குழந்தையை போல மாறிடுவேன். உங்கள் ஆவியை என் மேலே நீங்கள் ஊற்றிடுங்கப்பா, நான் கரைத்திரையற்றவளாய் நான் உங்களுடைய சமூகத்தில் நான் நிற்பேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆவியை என் மேலே பரிபூரணமாய் ஊற்றுங்க. நான் இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, ஊர் ஊராய் தெரு தெருவாய் போய் உம்முடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். முழங்கார் படியிட்டவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை நீர் புது சிருஷ்டியாய் மாற்றும். என்னால் என் தூக்கத்தை விட முடியல, புது சிருஷ்டியாய் மாற்றும் ஆண்டவரே. என் மன சோர்வு, என்னால் அதுலேருந்து ஓவர் திங்கிங்ல இருந்து என்னால் வெளியே வர முடியல ஆண்டவரே, என்னை நீர் மாற்றும். என்னுடைய சரீர பலவீனங்கள்ல இருந்து என்னால் வெளியே வர முடியல ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. ஓ, என்னுடைய கிருபை உமக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஓ, அந்த சிலுவையின் சிந்தின ரத்தம் எங்கள் மேலே இப்பொழுது புரண்டோடுவதாக. ஓ, சிந்தையிலே உம்முடைய ஆவி இறங்குவதாக. ஓ அப்பா, குடும்ப சூழ்நிலையிலே உம்முடைய ஆவி இறங்குவதாக. ஓ, எங்களுடைய சரீரத்திலே உம்முடைய ஆவி இறங்குவதாக. ஓ ராதா கரதரவோ ஆண்டவரே, நீர் ஊற்றுங்க உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே, எங்கள் மேலே நீர் தெளிப்பீராக. பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் உலாவுவீராக. ஓ ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் ஓ எங்கள் மேலே தெளிக்கப்படுவதாக. ஓ, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பழைய காரியங்களையும் என் தேவன் எடுத்து போட்டு புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. என்ன நீர் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. நாங்கள் தூக்கத்தை மேற்கொண்டவர்களாய், பலவீனத்தை மேற்கொண்டவர்களாய், பொருளாதாரத்தை மேற்கொண்டவர்களாய், எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிற எல்லா காரியத்தையும் மேற்கொண்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே ஓ எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவரை கரைத்திரை அற்றவர்களாய் நாங்கள் நிற்பதற்கு ஓ எங்களை நீர் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. ஆதியிலிருந்து அன்புக்கு திரும்புவதற்கு என் தேவன் உம்முடைய ஆவியை ஆண்டவரை அப்பா கடந்தோட செய்வீராக. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வாழி விட்டாகன்றே, கண் போன போக்கை உங்க சத்தத்தை எழும்பட்டும். கண்டேன் இல்லை இன்ப உங்க சத்தம் எழும்பட்டுமே. காணாமல் காணாமல் போன பாத்திரம் என்னை தேவா என்று அவர் மறுபடியுமாய் தன்னுடைய ஆவியை ஊற்றுவதற்காக உம் பாதம் சேரும் பாதையில் நடத்துமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, சுய பிரமாணத்தை உடைத்து உம்முடைய பிரமாணத்தை சுமந்தவர்களாய் சபையாய் உம்முடைய சமூகத்தில் விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. சத்தத்தை உயர்த்தி தடைகள்
நோக்கி பார்த்திடுமே. ஜீசஸ், thank you Lord. ஆகவே சபையை கெடுப்பதற்காக ஊழியக்காரர்களே வேஷம் போட்டு, இன்றைக்கி ஊழியக்கார வேஷத்தில் பிசாசு உள்ளே நுழைஞ்சு பழைய காரியங்களை உள்ளே கொண்டு வந்து கிறிஸ்துவை மறுதளிக்கவோ அல்லது கிறிஸ்துவை மறக்கவோ செய்கிற காரியங்கள் தான் இன்றைக்கி நிறைய நடந்து கொடுக்கிறது. ஜாக்கிரதையாக இருந்து நீங்கள் கேளுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, ஆண்டவரே, அருமையான மகள் மூலியமாக நீர் பேசின ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கர்த்தர் உள்வாங்கி கொண்டு நாங்களும் மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய வேண்டுமென்ற ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிற பிள்ளைகளாக எங்களையும் மாற்றும். இந்த சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இந்த சபையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த சபை மேலே உம்முடைய கண்கள் இருக்கட்டும். கர்த்தருடைய கண்கள் இந்த சபையில் இருக்கட்டும். உம்முடைய இருதயம் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.